இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு படிப்பு, ஒரு உயர்கல்வி அப்படின்னு எடுத்தால் அதை கண்டிப்பாக முடிச்சிடுவாங்களா அப்படின்றது தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே தான் வந்து டவுட் வருது. ஒரு பெரிய காலேஜில் நீங்கள் போய் சேரும்போது அதுக்குண்டான ஃபீஸ் எல்லாம் நீங்கள் கட்டும்போது கரெக்டாக முடிச்சிடுவீங்களா, அரியர்ஸ் இல்லாமல் வந்துடுவீங்களா, அது கிளியர் கட்டாக நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப யோசித்து பண்ணணும். குடும்பமே எவ்வளவு தியாகம் பண்ணணும். இதெல்லாம் மனசில் வச்சு இதனுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிறத முடிச்சிடுவீங்களா. ஏன்னா இது வந்து எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 4 இயர்ஸ். ஸோ இப்போ அந்த 5 வருட காலங்கள் நீங்கள் முடிச்சிடுவீங்களான்றது இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுடைய கேள்வி. அதுக்குண்டான பதில் என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல வந்து வித்யாகாரகன் அப்படின்னாலே புதன். அந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். இப்போ ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டார், மேடம் மேஷ லக்னம் என் பொண்ணு, மேஷ லக்னத்துக்கு புதன் பாவி இல்லையா, அப்போ உங்களுக்கு எப்படி படிப்பு வரும், அதனால தான் மேடம் வேண்டான்ட்டேன் அப்படின்னார். அங்கப்பா அப்படின்னு தோணுச்சு. என்ன மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே படிக்கிறதே இல்லையா? எத்தனை பேர் மேஷ லக்னத்தில் இருந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவர் சொன்னது தப்பா அப்படின்னா இல்லை, அவர் சொன்னது ரைட். ஆனால் பொதுவான ஒரு விஷயத்தை வச்சு தயவு செஞ்சு மேஷ லக்னம் அதனால் படிப்பு வராது அப்படின்றதெல்லாம் மிகவும் மிகவும் தவறு. ஏன்னா அவர் எதுக்காக சொல்கிறாருன்னா, மேஷ லக்னத்துக்கு பாவி புதன், அப்போ ஒரு வேலை செய்ய மாட்டாரே அப்படின்னு. நோ 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 என்ன பண்ணணும்னா, மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா அந்த புதன் எந்தளவுக்கு இருக்குன்ற ஆராய்ச்சி ஜாஸ்தி பண்ணணுமே ஒழிய அதை விட்டுட்டு இவங்களுக்கு படிப்பே வராது, வீண் செலவு பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணுறதெல்லாம் ஒரு தப்பான கருத்து. சரி, நீங்கள் என்ன முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, புதன்ற கிரகம் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், யாருடன் இருக்கார், எந்த ஸ்தானத்தில் அவர் இருக்கார், அந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த புதன் 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீட்டில் இருந்தாலே நீங்கள் ஒரு டிக் மார்க் கொடுத்துக்கணும். அந்த 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீட்டில் புதன் நட்பு பெற்றிருந்தால் இன்னொரு டிக் கொடுத்துக்கோங்க. அந்த புதன் இருக்கக்கூடிய இடம், ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னமாக இருக்கீங்க, புதன் 2ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்குது, அடேங்கப்பா டபுள் ட்ரிபிள் டிக் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அதே மாதிரி ஆட்சி உச்சம் பெற்று கண்ணியில் உட்காந்துட்ருக்கு 5ஆம் வீட்டில், நிச்சயமாக பெரிய லெவல் பிஹெச்டி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி புதன் வந்து யாரோட சேர்ந்துருக்காங்க, புதன் சூரியனோட சேர்ந்துருப்பாங்க. புதன் சூரியன் வந்து ரொம்ப க்ளோஸ் பிளானட்டுங்க. நிறைய பேர் ஜாதகத்தில் புதன் சூரியன் சேர்ந்தே இருப்பாங்க. ஸோ அது வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறது. அந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக அவங்க பெரிய லெவல் படிப்புகள் பண்ணுவாங்க. அதே மாதிரி புதன் 8ல் இருந்தாலும் பண்ணுவாங்க. அந்த 8ஆம் வீடுன்றது என்னன்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ புதனுக்கு மார்க் போட்டுகிட்டே வாங்க. அந்த மாதிரி மார்க் போட்டுகிட்டே வரும்போது அந்த புதன் ஒரு பாஸ் மார்க்குக்கு வந்துட்டாலே கண்டிப்பாக படிப்பை முடிச்சிடுவாங்க. கம்மியாக ஜாஸ்தியான்றது அப்புறம், ஆனால் படிப்பை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்றது முதல்ல ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே ஏற்படும். இப்போது புதனும் சூரியனும் லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடேங்கப்பா சூப்பர்னு நீங்கள் வந்து கை தட்டிடலாம். அதில் சூரியனுடைய நிலை, புதனுடைய நிலை நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மிதுன லக்னம்னு வச்சுக்கலாம். அந்த மிதுனத்துக்கு 5ஆம் வீடுன்றது துலாம், அந்த துலாத்தில் புதன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போவே நீங்கள் பாஸ் மார்க் கொடுத்துருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடுவாங்க. அங்கே சூரியன் நீச்சமாச்சே அப்படின்ற பயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். அங்கே புதன் நட்பு பெற்று சுக்கிரனுடைய வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி சூப்பராக இருக்கார். அப்போ எதுக்கு கவலை? புரியுதுங்களா? ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி சந்திரனுக்கு 9ல் புதன் சூரியன் சேர்ந்திருந்தாலும் எப்படி எந்த கஷ்டங்கள், எந்த ஒரு பிரச்சனை, எது எப்படி வந்தாலும் கண்டிப்பாக படிப்பை முடிச்சிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், எந்த ஒரு விஷயத்தையுமே தடையையும் தாமதத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யார்? ராகுவும் கேதுவும். ஸோ அந்த ராகு கேதுனுடைய நிலை என்னன்னு பார்க்கணும். பொதுவாகவே அந்த திசைகள் நடக்கலை அப்படின்னா
பயப்படவே வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 வருஷ காலகட்டத்துக்கு ஒரு கேது புத்தியே வரல, ராகு புத்தியே வரல அப்படின்னாலும் இந்த ராகுக்கு ஏதோ தடை பண்ணுமா அப்படின்றது நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அவங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி அந்த தடைகள் வரும் அப்படின்னா அந்த கேது வந்து திசையோ புத்தியோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்து பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஏன்னா கேது திசைன்றது கிட்டத்தட்ட 7 வருஷ காலங்கள். அப்போ இந்த கேதுனுடைய டியூட்டி என்ன? எது எடுத்தாலும் உடச்சி போடுறது, குழப்பத்தை கொடுக்கறது, ஃபினிஷ் பண்ண முடியாமல் எந்த ஒரு சப்ஜெக்டையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் டிலே பண்ணுறது, அதெல்லாம் கேதுனுடைய பாயிண்ட். அப்போ இந்த ஞானத்தினால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது யோசிக்கணும். இதுலேயே குரு பார்வை இருந்தால் கவலையப்படக்கூடாது, கண்டிப்பாக அவங்க முடிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க முழுக்க முடிப்பாங்களா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை, புதனுடைய நிலை, குருனுடைய நிலை இது நல்லா இருந்தாலே கன்ஃபார்மாக அவங்க வந்து முடிச்சிடுவாங்க. குரு வந்து ஆட்சி உச்சம் பெற்று நல்லா இருக்கா, கவலையே பட வேண்டாம். மகர குருவாக இருக்கா, ஆனால் அந்த குரு எந்த பொசிஷனில் இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா அதனுடைய சாரங்கள் நல்லா இருந்தாலே கண்டிப்பாக படிப்பில் ஒரு ஸ்டெப் வந்து மேலே வந்துடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்கன்றதுல எந்த விதமான ஒரு டவுட் இல்லை. பாஸ் இன் த சென்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஃபினிஷ் பண்ணால் தானே பாஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு முடிக்கிறதுக்கே இந்த ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். அப்பா என் பையன் இல்லை என் பொண்ணு என் குழந்தை கண்டிப்பாக இந்த டிகிரியை முடிச்சிருவான்டா, வெளியில் வரும்போது இன்ஜினியராக உள்ளே போனால் இன்ஜினியராக வெளியில் வந்துடுவார், டாக்டராக உள்ளே போனால் டாக்டராக வெளியில் வந்துடுவார், ஆர்கிடெக்டாக உள்ளே போனால் ஆர்கிடெக்டாக வெளியில் வந்துடுவார். அது ஈஸியாக கம்மியாக ஜாஸ்தியாக டிஸ்டிங்ஷன் வாங்கியா அப்படின்றதுல தான் பயமாக இருக்கணுமே ஒழிய, பட் கண்டிப்பாக முடிச்சிடுவாருன்னு தெரியும் போதே உங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும். அதை நம்பி லோன் வாங்கலாம், சாக்ரிஃபைசஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட். அகெயின் இன்றைக்கி வந்து எஜுகேஷன் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், மேடம் இதை படித்து முடித்து அவன் வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா செலவு வருது, 10 to 20 லட்ச ரூபாயும் செலவு வந்துடும். அதை நான் ஒரு கடை வச்சு கொடுத்தாலே அவன் ஜெயிச்சுக்குவானே, அப்புறம் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டார். நல்ல கேள்வி, யோசிக்க வேண்டிய கேள்வி. ஆனால் அது முடித்து அது எந்த அளவுக்கு வருவார், முதல்ல முடிப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 10th 12th இதெல்லாம் வந்து மேண்டட்ரி இல்லைங்களா, அந்த மேண்டட்ரின்ற அந்த ஆரம்ப கல்வியிலேயே அவங்க நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த பெற்றோருக்கு ரொம்ப 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 பயமாக இருக்கும். மேபி அவங்களுக்கு கேது திசையாக இருந்திருக்கலாம், அவங்க வந்து பிறந்ததே கேதுனுடைய சாரத்தில் இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் பல விஷயங்கள் வந்து அவங்கள வாட்டி வதைக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் வெறும் அந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அடுத்து வரக்கூடிய திசா புத்தியும் நீங்கள் வந்து பார்க்கணும். எத்தனை பேர் யோசிச்சு பாருங்கள், 10th 12th வரைக்கும் தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் என்னடா ஆச்சு இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா, அந்த சூட்சுமத்தை எல்லாம் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிச்சு முடிவெடுங்க, அப்போ தோக்கவே மாட்டீங்க. ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842226655.